விமர்சனங்கள் பண்ணுவது, செய்வது எல்லாருக்குமே உரிமை இருக்கு. இந்த ஜனநாயக நாட்ல. நீங்க எவ்வளவோ விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு யாருமே இங்க ரியாக்ட் பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு வன்முறையை கையாளும் விதமாக நாங்க தாக்குவோம், அடிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் தாவேகாவாக இல்லாம இருந்தாலும், ஆதரவாளனாக இருந்தாலுமே, அது வன்முறையை தூண்டும் விதமான பேச்சு தான். நான் தாவேகாவின் ஆதரவாளனாக இல்லாமல் இருந்தாலும், நான் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவே இதே விஷயத்தை நான் பண்ணியிருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸை அவர் குளிர்விக்கணும், பிஜேபிக்கு ஒரு குளிர்ச்சியான செய்தியை கொடுக்கணும், இருக்கிறவர்கள்ட்ட கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் எது வேணால் பேசலாம். அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களை மானசீக ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து இன்றைக்கி செய்யக்கூடிய வேலை தான் இந்த வன்மமான பேச்சை தான் கண்டித்தோம். இந்த நாங்கள் யாராக இருந்தாலும் விரட்டி அடிப்போன்றதெல்லாம் ஒரு பிரிவினைவாதத்தை, பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக. இது ஜனநாயக நாடு. இது ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அங்கே நாங்கள் எல்லாரையுமே விரட்டி அடிப்போம் அப்படின்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தைகளாக